இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கௌதம் கம்பீருக்கு ஒரு பெரிய தலைவலி வந்திருக்கு தெரியுமா குட்டி ப்ரோ? முதல் மேட்ச் ஆகஸ்ட் 15 தானே, இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல. அமிர்தாஞ்சன டெஸ்ட் போக வேண்டியதானே. உனக்கு நக்கலா இருக்குல்ல? இந்த சீரிஸ் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் குட்டி ப்ரோ. சரி கோவப்படாத, விஷயத்த சொல்லு. டெஸ்ட்ல நம்பர் 3 ஸ்பாட்ல இது வரைக்கும் யார் விளையாடிட்டு வந்தாங்க? சாய் சுதர்சன். அவருக்கு தான் டோ இன்ஜுரி ஆச்சே. கரெக்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆடுவாரான்றது பெரிய டவுட் தான். சரி, அவர் இல்லனா படிக்கல் இருக்கார்ல, ஆட வைக்க வேண்டியதானே. இதுல என்ன உங்களுக்கு தலைவலி? இரியா இந்தியன் ஃபார்மர் பிளேயர் தீப்தாஸ் குப்தா ஒரு பாம தூக்கி போட்டிருக்காரு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல சாய் சுதர்சன் ஆடாம தேவ்தத் படிக்கல் ஆடினார்னா செகண்ட் டெஸ்ட்ல சாய் ஃபிட் ஆகி வந்தாலும் படிக்கலை தூக்காம அவருக்கே கண்டினியூஸா வாய்ப்பு தரணும்னு சொல்லிருக்காரு. அது எப்படி பிக் ப்ரோ? இந்த சீரிஸ் வெறும் 2 டெஸ்ட் மேட்சஸ் தான், ரொம்ப ஷார்ட்டான சீரிஸ். அப்படி பண்ணா சாயோட கதி. அதுதான் பாயிண்ட் குட்டி ப்ரோ. சாய் சுதர்சன் பாஸ்ட் 1 இயரா நம்பர் 3ல மாஸ் பண்றாரு. ரீசெண்டா ஸ்ரீலங்கா ஏக்கு எதிரா 2 செஞ்சுரிஸ் வந்து ஸ்ரீலங்கா மண்ணில் அடிச்சிருக்காரு. சோ அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் லாங் ரன் தொடர்றது ரொம்பவே முக்கியம். சரிப்பா, படிக்கலுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல மட்டும் வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் அதை நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திடீர்னு அவர் தூக்குனா அவரோட மென்டல் கான்ஃபிடன்ஸ் என்ன ஆகுறது? கரெக்டான பாயிண்ட் பிடிச்ச குட்டி ப்ரோ. படிக்கல் 2024 10 டெஸ்ட்க்கு அப்புறமா 2 டெஸ்ட் தான் ஆடி இருக்காரு. அவருக்கு செக்யூரிட்டி ரொம்பவே முக்கியம். அப்ப இது நிஜமாவே தலைவலிதான்ப்பா. சோ மக்களே, படிக்கலை கண்டினியூஸா 2 மேட்ச் ஆட வைக்கணுமா இல்ல செகண்ட் மேட்ச்ல ஃபிட் ஆயிட்டாருன்னா சாய் சுதர்சனை விளையாட வைக்கணுமா? அப்படியே லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.